ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நாம் பார்க்க போகிறது அல் அஸ்கரான்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சில் ஒரு வித்தியாசமான ஒரு மீன், அதாவது சிப்பி மீனுன்னு சொல்லுவாங்க, இல்லை தோடு மீன், முசில்ஸு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை கக்கா அந்த மாதிரியெல்லாம் அந்த இதுக்கு பேர் இருக்குது. அதை இன்னைக்கு பார்க்க போகலான்னு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. அல் அஸ்கரான்னு சொல்லிட்டு ஒமானில் அந்த பீச்சில் பக்கத்தில் இருக்குது. பீச்சில் தான். ஸோ இது இந்த ரோடு லாஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டோம். பீச் பக்கத்தில் இது ஓல்டு ஹவுஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கிறது. அதில் சென்டரில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, 2 பக்கம் வீடு இருக்குது. இது பக்கத்தில் நம்ம போயிட்டோம், அதனால் சைடில் பீச்சினால் நிறைய அரிப்பு இருக்கும், அதெல்லாம் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய இங்கே இருக்கும். இங்கே அதுவும் உங்களுக்கு தண்ணிக்கு உள்ளால் இருக்கும். ஸோ இங்கே நீந்தி போய் தான் எடுக்கணும், இல்லை கடலுக்கு உள்ளே போய் தான் எடுக்கணும். இல்லை, காலையில் தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சிப்பி மீன் எல்லாமே தண்ணி கீழே போயிடும், எல்லாமே மேலே இருந்தது போல் இருக்கும். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கேன் காலையில். ஸோ இங்கே இதில் எதுவுமே காலையில் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அந்த இது நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் அதெல்லாம் பார்த்து நிறைய ஒரு 200-300 கிலோ கிட்ட எடுத்துக்கிட்டோம். நிறைய பேருக்கு கொடுத்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பீச்சு. இது வெள்ளம் இப்போது தண்ணி இப்போ நிறைய இருக்குது. இதில் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. இப்போது ஒரு 12 o'clock இல்லை 1 o'clock அந்த மாதிரி வரும்போது தண்ணி எல்லாம் உள்ளால் போயிடும். நிறைய கடல் உள்ளே போயிடும். இப்போது கொஞ்சம் பாறை தெரியும். இதில் பாறையிலேருந்து இப்போது காலையில் பார்க்குற பாறையில் எதுவுமே தெரியாது. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே உள்ளால் பாறைகள் தெரியும். அந்த பாறையில் தான் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னாலும் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே வர்றதான் நல்லா இருக்கும். 12 o'clock அப்புறம் வந்தால் மட்டும்தான் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. காலையில் வந்தால் இதில் எதுவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இது நல்ல அலை இருக்குது. ஓமனில் நிறைய அலை இருக்கிற பீச்சில் இதுவும் ஒன்று. இதுலேயே நல்ல அலை இருக்கிறது பீச்சில். நீங்கள் அதனால் பாதுகாப்பாக இருக்கணும். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப உள்ளால் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது. கரையிலே இருக்கணும். காலையில் இது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா வந்துடும். அந்த சிப்பி பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க தான் சிப்பியை இப்போ மொத்தம் பறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இதில் நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் தான் நிறைய அந்த கக்கா இல்லை முசில்ஸ், தோடு மீன், இதெல்லாம் நிறைய சிப்பி மீன் அது நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளீன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் ஒரு பாத்திரத்தில் வச்சு அவிக்கணும். ஒரு 1/2 hour தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. ஏன்னா அந்த மீனுக்குள்ளாலே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி விடாமல் ஒரு 1/2 hour இதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது இந்த சிப்பி இருக்குல்ல, இல்லை இது அதோட வாய், அதாவது அது ரொம்ப ஓப்பனாகவே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி அதுக்குள்ளே இருக்கிற மீனை எடுக்கிறதுக்கு. அந்த டைமில் மீன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் சிப்பி மீன் எடுக்க வந்தவங்க. விளையாடிட்டுருக்காங்க. இப்போது நண்டு பிடிச்சிட்ருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இப்போதைக்கு கடலில் எந்த சிப்பியும் தெரியலை. ஏன்னா இன்னும் வெயிட் பண்ணணும். நாங்கள் ஒரு 2 hours இன்னும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். கடல் உள்ளால் ரொம்ப லாங்காக போகும். அதுக்கப்புறம் எல்லாமே பாறைகள், இதெல்லாமே சிப்பி மீனாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் நிறைய பேர் சூண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது கங்கூஸ் நூலில் கிளிக் பண்ணி மீனெல்லாம் கொடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. நிறைய இது இருக்குது. அவங்க மீனை கட் பண்ணி தான் அதில் கொறுத்து போடுறாங்க. நிறைய மீன்கள் பிடிச்சிட்ருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது அதை பக்கத்தில் உள்ள இடம் தான். அது மீன்பிடி துறைமுகம்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் போட்டெல்லாம் கொண்டு நிறுத்துறது, மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு அந்த வழியாக தான் போவாங்க. இதில் கொண்டு எல்லா படகுகளையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த இடங்கள் பார்க்குறதற்கு. இது வந்து அது பக்கத்திலே இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம். வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் நிறைய இதில் வந்து இருக்கிறது. இது அந்த இடம் பார்க்குறதுக்கு வியூஸ் நல்ல அழகாகவே இருக்குது. வியூ சிப்பி பிடிக்க போகிறாங்க இப்போது. நிறைய படகு வந்து கரையில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இது சும்மா நாங்கள் அங்கே தண்ணி நிறைய இருந்தனால சரி வெளியில் அப்படி கொஞ்சம் கறங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கறங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே கடலில் தண்ணி நிறைய உள்ளால் போனோம், அப்போ தான் அந்த மீன் பிடிக்க முடியும், அந்த சிப்பி மீன். இப்போதைக்கு எதுவுமே அங்கே தெரியலை. ஸோ ஒரு 2 hours நீ வெளியில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் 2 hours கழிஞ்ச அப்புறம் போகலான்னு. நல்ல அழகான பீச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் இனி கொஞ்சம் ஓய்வெடுத்தாச்சு. ஓய்வெடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இனி சிப்பி மீன் பிடிக்கலான்னு போயிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் கடல் உள்ளாலே போயிடுச்சு. இப்போதைக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முன்னால் இது இன்னும் தெரியாத வெளியில் இப்போ இதெல்லாம் தெரிய தொடங்கிடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த கம்பியெல்லாம் வச்சு சிப்பி மீன் எடுக்கிறாங்க. ஸோ இது சிப்பி மீன் இந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கிறது பெஸ்ட்டு டூல்ஸ் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும். ஏன்னா எல்லாமே மேலே இருக்குது. ரொம்ப ஹார்டு திங்ஸ் எதுவுமே தேவையில்லை இது எடுக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு எடுக்கலாம். அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா போதும், இதை ஈஸியாகவே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாருங்கள், இப்போ நிறைய இந்த மீன் தெரியுது. இதாக இருக்குது பாருங்கள். இதில் சும்மாவே சின்ன பிள்ளைங்க கூட போயிருந்து பறிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த மீன், தோடு மீன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தெரியுதுல்ல. இதே போல் சில இடங்களில் ரொம்ப நிறைய இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். கடல் உள்ளால போயிடுச்சு, அதனால் ஈஸியாகவே இது பார்க்குற மாதிரி இருக்குது. பாருங்கள், சில இடத்துல ரொம்பவே இருக்கும். நான் இருக்குது இதுதான் சும்மாவே எடுக்கலாம். உங்களுக்கு கையில் ஏதாவது ஒரு சின்ன டூல்ஸ் வச்சு இது எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கு யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் இதிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒமானில் அல்-அஸ்கரா பீச்சுன்னு க்ரோம் போட்டாலே தெரியும். உங்களுக்கு போகிறது மஸ்கட்லேருந்து போகிறதா இருந்தால் 3 hours ஆகும். இங்கே நிறைய இருக்குது. இப்போ முன்னால் இது பார்த்த இடத்துல கடல் தண்ணி இருந்துச்சு. இப்போது மத்தியானத்துக்கு மேலே பார்க்குறோம், கடல் எல்லாம் உள்ளால போயிடுச்சு, தண்ணி எல்லாம் உள்ளால போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இதுலேருந்து எந்த ஒரு பர்மிஷனும் தேவையில்லை. இந்த இருக்குது, எவ்வளோ வேணும்னாலும் உங்களுக்கு இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கலாம்னு தோணுது. எனக்கு சரியாக தெரியலை. கழிஞ்ச மாதத்துலேருந்தே இதில் இங்கே சீசன் தான். இந்த ஒரு சின்ன ஒரு இது வச்சு இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. இப்படி தான் கலெக்ட் பண்ணுறது. சும்மாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கையில் ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாவது சின்ன டூல்ஸ் இருந்தாலே போதும், அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் சின்னது இருக்கும், பெருசு இருக்கும். என்ன தேவையோ. சின்னதில் ரொம்ப இது இருக்காது. வச்சு கொஞ்சம் பெருசு பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. சின்னது ஒரு மீண்டும் ஒரு 2 weeks கழிஞ்சு அது ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பீச்சோட வியூ வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். இதில் நிறைய பறவைகள் எல்லாம் வந்துருந்துச்சு.
உங்களுக்கு எவ்வளோ இதில் தேவைன்னாலும் உங்களுக்கு இதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது நீங்கள் அப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு போகிறது மத்தியானத்துக்கு மேலேன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். காலையில் போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது காலையில் போகிறவங்களுக்கு. மத்தியானத்துக்கு மேலே போயாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கடல் கொஞ்சம் உள்ளால் போயிடும். எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இஷ்டம் போல் எடுத்துகிட்டு வரலாம். இந்த இருக்கிறது எல்லாமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ இதில் எடுத்துக்கலாம். கடலுக்கு உள்ளால் போய் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கரையிலேயே நிறைய இருக்கும். உள்ளால் போய் எங்கேயாவது விழுந்து கிடக்க வேண்டாம். அதனால் கரையிலேருந்தே நிறைய எடுக்கலாம். இந்த அலை கூட கொஞ்சம் நேரத்தில் கீழே போயிடும். 3 o'clock அதில் டைமிங் வந்து நெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. கடல் எப்போ அந்த இடத்துல கீழே போகும்னு. அந்த டைமில் கரெக்டாக மத்தியானத்துக்கு மேலே தான். மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோ வேணும்னாலும் உங்களுக்கு பறிக்கலாம். 200 கிலோ 300 கிலோ நீங்கள் கொண்டு போகிற டூல்ஸு அப்புறம் திங்ஸு இது ரெண்டையும் வச்சு நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய பறவைங்க இருந்துச்சு. பறவைகளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் எவ்வளோ எடுக்கணுன்னாலும் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் அதை கரெக்டான முறையில் நீங்கள் அதை தயார் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த இடத்தோட வியூ. இது நெட்டில் இந்த லொக்கேஷன் எல்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு போய் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பறவைகளை எல்லாம் விரட்டிட்டாங்க. ஸோ அதெல்லாமே மீன் சாப்பிடலான்னு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து காலையிலே சூண்டை போட வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. மீனை எல்லாம் கொறுத்து கடலில் போடுறதுக்கு. ஓகே, இன்னைக்கு சிப்பி மீன் பிடிக்கிறாங்களோ இல்லையோ மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இது வந்து சூண்டையில் போடுறதுக்கு வேண்டி வச்சுருக்கிற மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ட்ரை பண்ணட்டும். பாக்கி இவங்க வேறு ஆட்கள் எல்லாம் நிறைய மீன்கள் பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இதில் உங்களுக்கு போனோன்னாலே உங்களுக்கு இதோட லொக்கேஷன் இதோட இது எல்லாமே வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. பார்த்து பண்ணுங்கள். Thanks for watching. Please subscribe my channel. Thank you.